Hi friends, welcome back to Mama's Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா ரொம்ப ஹேப்பியான விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீடோட வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம ரூஃப் கான்கிரீட் போட போறோம் சரிங்களா அது யோசிக்கும் போதே கொஞ்சம் பாக்கும்போதே எனக்கு எப்படி சொல்ற ஹேப்பியான மூமெண்டா இருக்கு ஏன்னா நாம இவ்ளோ பாடுபட்டது உழைச்சது எல்லாமே இந்த ஒரு தருணத்துக்காக தான் இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படி இல்ல ரூஃப் எல்லாம் போட போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியேட்டா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் போடுறது வந்து ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் ரூஃப் கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம பேஸ் மட்டம் வரைக்கும் பாத்திருப்பீங்க போர் போட்டது வரைக்கும் பாத்திருப்பீங்க இன்னும் உங்களுக்கு வீடோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியாது பட் இவ்ளோ பிஹெச்கே இவ்ளோ இது பண்றோம் அதை பண்றோம் அப்படின்னு நாங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கோம் போட போது பூஜை போடுறது அதெல்லாம் தான் இந்த வீடியோக்குள்ள வரும் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க இந்த சாரி வந்து எங்க எடுத்தீங்க ஃபர்ஸ்ட் இதுல அந்த இதுல எக்ஸிபிஷன் தான் ஏதோ அந்த அப் டவுன்ல வந்துட்டு நான் ஆசைப்பட்டு எடுத்தேன் பட் ஆனா கட்டும் போது ஏன் இவ்ளோ கரண கொடூரமா இருக்குன்னு எனக்கு தெரியல ஏப்பா அங்க பாக்கும்போது ஹைஃபை லுக்கா தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சது பட் என் ஃபேஸுக்கு ஏதோ செட் ஆகலையா எனக்கு தெரியல இல்ல சூப்பரா இருக்குது இதுல இன்னொன்னு ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா கொஞ்சம் நம்ம அயர்ன் பண்ணி போடணும் இது காட்டன் சாரி தானே அதனால கொஞ்சம் அயர்ன் பண்ணி போட்டாதான் நல்லா இருக்கும் புதுசுதான் இதுவுமே பட் ஆனா இதுக்கு உண்டான அக்சசரிஸ் எல்லாம் போட்டா கொஞ்சம் லுக்கா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் டக்கு 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 டக்குன்னு இன்னைக்கு வந்து சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வெளியில கிளம்பணும் அது மட்டும் நீ சாப்பிட்டு வருவப்பா அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிருப்பாங்க அதனால சீக்கிரம் கிளம்பு ஆமா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாம வந்துட்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க சர்ச்சுக்கு போகிறது இல்லையா பாம் சண்டே போலையா நீங்க அதை பண்ணலையா இதை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம ஷூட் பண்ண முடியாது ஏன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும் சர்ச்ல எல்லாம் வந்துட்டு பிரேயர் அந்த இடத்துல ஷூட் பண்ணக்கூடாது கேமரா அப்படின்னு சொல்லி இங்க சர்ச்ல எல்லாம் சொல்லிடுவாங்க அதனால நாங்க நிறைய விஷயங்கள் எடுக்கிறது கிடையாது நம்ம போனாலுமே காலையில வந்து ஏர்லியரா நம்ம போயிட்டு வந்துட்டு திரும்பி எல்லாம் நாங்க தூங்கிடுவோம் என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு திருப்பி வந்து தூங்கிடுவோம் அதுதான் பாம் சண்டே எல்லாம் வந்து 7:30 மணிக்கு இங்க மாஸ் ஸ்டார்ட் ஆகி இங்க ரோட்ல வந்து ஊர்வலம் எல்லாம் 7 o'clock 7:30 அந்த மாதிரி போகணும் அங்க போயிட்டு அந்த இது குர்த்தோலை எங்க அந்த குர்த்தோலை காட்டு எங்களோட நியூ குர்த்தோலை எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆண்டவருக்கு ரெண்டு பக்கமும் வச்சிருக்கிறோம் நான் ஃபர்ஸ்ட் மேக்கப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கப் பண்ணதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸ்ல என் ஸ்கின் வந்து ஒரு ஆயிலியா மாறிடுச்சு அது வந்து எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்க்கும்போது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சு நார்மல் சன்ஸ்கிரீன் நம்ம ஸ்கின்னை வந்து ஆயிலியாவும் கிரீஸியாவும் வச்சிருக்கும் நம்ம ஆர்டினரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்துட்டு பிரேக் அவுட்ஸ் வரும் அதுக்கப்புறம் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடும் அப்படின்றத வந்து நான் சர்ச் பண்ணேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஆயில் ஃப்ரீ சன்ஸ்கிரீன் எனக்கு வேணும் அப்படின்னு நான் தேடி கண்டுபிடிச்சப்பதான் டாக்டர் ஷீத் செரமைட் அண்ட் விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ சன்ஸ்கிரீன் இந்த சன்ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின்ல வந்து எந்த பிரேக் அவுட்ஸும் விழுகாது நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆயில் எல்லாம் எடுத்துட்டு ஆயில் ஃப்ரீயா வந்து நம்ம ஸ்கின்னை வச்சிருக்கோம் நம்ம ஸ்கின்ல இருக்கிற வந்து போர்ஸ் எல்லாம் கிளாக் ஆகி வந்து க்ளோஸ் ஆகாது ஆயில் ஃப்ரீ சன்ஸ்கிரீன் நம்ம ஸ்கின்ல வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் ஸ்பெஷலி மேட் ஃபார் ஆயில் ஸ்கின் ஆயில் ஃப்ரீ ஃபார்முலா சன்ஸ்கிரீன் நம்ம ஸ்கின்ல வந்து லைட் வெயிட் டெக்ஸ்சர் கொடுக்கும் இது SPF 50 and PA++++ இருக்கு ஆமாங்க கவர்மெண்ட் அப்ரூவ்ட் லேப்ல விவோ டெஸ்ட் எடுத்திருக்காங்க நம்ம ஸ்கின்னுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்காங்க இதுல பவர் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸ் இருக்கு செரமைட் நம்ம ஸ்கின் பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணும் இருக்கிற விட்டமின் சி நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும் டாக்டர் சீட்ஸ்ல வந்து இன்னொரு வேரியன்ட் இருக்கு அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாம நமக்கு லாங் டேர்ம்ல நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தி அண்ட் க்ளோவா வச்சிருக்கும் டாக்டர் ஷீத் கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ சன்ஸ்கிரீன் கோஜிக் ஆசிட் நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணும் இதுல இருக்கிற கேசர் நம்ம ஸ்கின்னுக்கு க்ளோவா கொடுக்கும் டாக்டர் ஷீட்ஸோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து பேபிமா 2025 கூப்பன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வச்சிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த சந்தோஷமான தருணத்துல வந்து நம்ம குர்த்தோலை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோமா நமக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து ஈஸ்டரா குட் ஃப்ரைடே ஈஸ்டர் புனித வியாழன் புனித வெள்ளி அதுக்கப்புறம் சாட்டர்டே ஒரு நாள் அதுக்கப்புறம் சண்டே வந்து ஈஸ்டர் அப்படி வந்துரும் அதெல்லாம் நம்ம 1 by 1 நம்ம சர்ச்சுக்கு போறதெல்லாம் நம்ம வீடியோல நான் மேக்ஸிமம் காட்ட ட்ரை பண்றேன் ஒருவேளை அந்த ஷூட் பண்றதுக்கு ஏதாவது அலோவ் பண்ணியிருந்தால் அப்படின்னு தான் நான் மேக்ஸிமம் காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள மறந்துட்டேன்ப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா இன்னைக்கு வந்து சர்ச்சுக்கு வந்து நம்ம டொனேஷன் கொடுக்கறதுக்காக வந்து ஏசி வாங்கி தர போறோம்
எஸ் ஓகேவா அதுவுமே இன்னைக்கு பாப்பீங்க அதோட இதெல்லாம் நம்ம பாப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடை ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டு நம்ம கிளம்பிடலாம் ஓகேவா ரொம்ப டைம் ஆயிடுச்சு நமக்காக அங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம போய் பூஜை பண்ணாதான் அவங்க மத்த வேலையை ஆரம்பிப்பீங்க அப்படின்ட்டு இருக்காங்க அதனால மேக்கப் பண்ணதெல்லாம் காட்டியிருந்தா ரொம்ப டைம் ஆயிடும் சீக்கிரம் கடை ரெடி ஆயிட்டு நம்ம சைட்ல வந்துட்டு டைரக்டா மீட் பண்ணுவோம் எங்க ஆண்டவர்னால எங்களுக்கு ஆண்டவர் வாங்கி கொடுத்து கட்டி கொடுத்துட்டு இருக்கிற வீட்டுல மேல வந்து தளம் போடுறோம் காங்கிரீட் தளம் தான் ரூஃப் தான் பாத்து ரூஃப் காங்கிரீட் போடுறோம் சோ இது வந்து என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் ரூஃப் காங்கிரீட் இதுக்கு அப்புறமும் இன்னும் இருக்கு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வருது செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அப்பா அது ஆண்டவர் தான் சொல்லணும் எத்தனை ஃப்ளோரா இருந்தாலும் அது ஆண்டவர் தான் டிசைட் பண்ணணும் இப்போதைக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ப்ரேயர் பண்றோம் இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ப்ரேயர் பண்றோம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கீழே போய் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாமா போஸ்ட் குடுறா டேய் தீர்த்தம் மாதா தீர்த்தம் கரெக்டா போட சொல்லு குருவேந்திரா கரெக்டா ஜல்லியார மாதிரி பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டு நம்ம பூஜையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டோம் காங்கிரீட்டும் போட்டாங்க கொஞ்சம் நேரம் வெயிலில் இருந்து நின்று பார்த்துட்டு வந்தோம் கொஞ்சம் வெயிலில் நின்றதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலையெல்லாம் கேர் ஆயிடுச்சு அதனால வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் சூப்பராக போச்சு இன்னைக்கு பூஜை எல்லாம் உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் தான் இதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நிறைய விஷயங்கள் நாங்கள் கூட நின்று நம்ம எல்லாமே செய்யும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்கள் வாய்ஸ் வந்து உங்கள் கமெண்ட் வந்து எங்களுக்கு எப்பயுமே எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த பிளஸ்ஸிங்ஸும் கூட சொல்லுவேன் மெயின் வந்து எங்களோட ஹார்ட் ஒர்க் இன்னொன்று கூட நம்ம சொல்லலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது ஆசைப்படுறத அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓடணும் அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஓடிட்டே இருக்கோம் எல்லாமே சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய வீட்டை நம்ம கட்டுறோம் அப்படிங்கிறது வந்து பெரிய கிஃப்ட்னே நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் 2 hours later ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேனாவை பார்க்கறதுக்கு தான் போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு ஹேனாவை பார்த்து ஹேனா வந்து புதுசாக ஸ்கூல் ஜாயின் பண்ணிடுச்சு ஸ்கூலுக்குலாம் போதாமா பெனஃபார்ம்லாம் தச்சிக்கிட்டு ஒரே சீன் போடுதாமா ஜூன் மாசம் தான்ப்பா ஸ்கூலு இப்ப எல்லாமே ரெடி பண்ணிருக்குது அது அப்ப சொன்னாங்க ஸ்கூல் போது பெனஃபார்ம் எல்லாம் தச்சாச்சு அப்படின்ட்டு அதுக்குதான் போயிருக்காங்க ஸ்கூலுக்கு ஓ அதுக்காக போயிருக்காங்களா மேபி இன்டர்வியூக்கு போனாங்களா என்னன்னு தெரியல போய் ஆல்ரெடி செலக்ட் ஆயிட்டா அவ இப்ப ஸ்கூலுக்கு போறதுனால அந்த அம்மா இங்க புதுசா பக்கத்துல ஸ்கூல் சேர்ந்துருக்காங்க சூப்பர் ஸ்கூல் அது எம்சிசி ஸ்கூல் ஆக்சுவலி சோ அங்க ஜாயின் பண்ணிருக்காங்க அதனால ஒரே பீட்டர் தான் அந்த அம்மா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு நாங்களும் பார்த்து நீங்களும் எங்க ஹேனா வீடியோவே வர்றது இல்லைன்னு கேட்டிருந்தீங்க அதனால நீங்க போயிட்டு ஹேனாவை பார்த்து பேசிட்டு வீடியோ எடுத்துட்டு வரலாம் பாய்டா பாய்டா சொன்ன பாய் டாடா என்னமா உனக்கு கேக்குறாங்க வீடியோல யார்கிட்ட பேசுமா எங்க ஹேனாவை காட்ட மாட்டேன்றீங்கறாங்க ஹேனா என்ன பண்ற ஸ்கூலுக்கு போற சொல்லு வீடியோல காட்ட மாட்டேன்றேன்னு இப்ப சொல்லு நான் ஸ்கூலுக்கு போறேங்க
சொல்லிடு. நான் ஸ்கூலுக்கு போறேன். MCC ஸ்கூலுக்கு போறேன். நீ இங்க பார்த்து சொல்லு. எந்த ஸ்கூலுக்கு போற? MCCக்கா? சரி ஓகே. ஸ்கூல்லாம் படிச்சு நல்லா படிக்கணும், ஓகேவா? பின்னாடியே வரியா? பைக்ல வரலாம். சரி சரி. சொல்லு. சாட்டர்டே சண்டேல மீட் பண்ணலாம், வீக்கெண்ட்ஸ்ல சொல்லு. சாட்டர்டே சண்டே மீட் பண்ணலாம். பை. சரி ஓகே. நீ ஸ்கூலுக்கு போறதால பிஸியா இருக்கியா? சரி சொல்லு. நான் ஸ்கூலுக்கு போறதால பிஸியா இருக்க சொல்லு. ஈஸ்டருக்கு வரோம். ஈஸ்டருக்கு வரீங்களா? நைட்டே வரீங்களா? நம்ம பிரியாணி சாப்பிடலாம், 65 சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அம்மாக்கு அம்மாக்கும் தான், டாடிக்கும் தான், ஷீலாக்கும் தான், பாப்பாக்கும் தான், எலினா பாப்பாக்கும் தான், தங்கச்சிக்கும் தான். முதல்ல வாங்க. தாத்தாக்கும். The next day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹேனா எலினாவெல்லாம் போய் பார்த்துட்டு நைட்டு வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம பேசினே வந்துட்டு அங்கே பேசி நின்றுட்டு, அதுவும் இல்லாமல் அங்கே மருதாணி வேற போட்டேன் நான் ஈஸ்டருக்காக. மருதாணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெயில் ஆர்ட் எல்லாமே வந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதனால் எனக்கு ஒரு 2-3 hours ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து என்னை விட்டுட்டு வந்து இவர் வந்து சர்ச்சுக்கெல்லாம் வந்துட்டு, அதுக்கப்புறம் மௌலியும் வந்து வெளில போயிருந்தா, அதுவும் முடிச்சுட்டு அவங்களாம் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி இங்கேயே சாப்பிட சொல்லிட்டேன், ஏன்னா வெஜிடேரியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட சொல்லிட்டேன். நான் மட்டும் அவங்க சியோனக்கா வீட்டில் எல்லாரு கூடயும் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாப்பிட்டு. அதனால் நான் இவங்க கூடயே சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்ட்டாரு மாமா. அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் கூட சேர்ந்து ஜாலியாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய். நாங்கள் எங்களுக்கும் வேலை இருக்குன்னு நம்மளும் போவே முடியறதில்ல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுமே கொஞ்சம் அவங்க வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் உடம்பு இல்லை, ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்களுமே அந்த மாதிரி ட்ராவல் அங்கேயும் இங்கேயும் நல்லா போயின்னு இருந்தாங்க. அதனால் அவங்களையும் நம்மளால கரெக்டாக ப்ராப்பராக மீட் பண்ணவும் முடியல. அவங்க வீட்லேயும் ஆளுங்க இல்லை. அப்புறம் இடையில வந்து ஷாம் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இப்படியே வந்து மிஸ் ஆகிட்டே இருந்தது. அதனால் எங்களால் பார்க்க முடியல. கடைசியாக போயிட்டு பாப்பாங்க 2 பேருமே கரெக்டாக போய் பார்த்துட்டு 2 பேருமே கோல்டு, செம்ம கோல்டு. 2ம் உருன்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்ததுங்க. இருந்தாலும் போய் அதுங்க கூட பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவங்க கூட நைட்டு டின்னர் சாப்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு போய் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஈஸ்டருக்கெல்லாம் எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஈஸ்டருக்கு அப்போ பாப்பா வரேன்னு சொல்லியிருக்கான். எப்படி இருக்கேன் மெகந்தின்னு சொல்லுங்கள். 2 கையிலையும் சேம் ஒரே மாதிரி தான் போட்டிருக்கேன். நம்ம மெகந்தி ஆர்டிஸ்ட் வந்து எமி தான் இதெல்லாம் போட்டுறாங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஒரே டிசைன் சூப்பராக வந்து இப்போ தான் போட்டு பழகுறான், அதனால் சூப்பராக போடுறா. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அவளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டாங் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம ஈஸ்டர் செலிப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வரப்போகுது, எல்லாமே நடக்க போகுது. எல்லாத்தையும் 1 by 1 இந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே, பாய்.